நம்ம மாடி தோட்டமாக இருந்தால் சரி, விவசாய நிலமா இருந்தால் சரிங்க, ஒரு செடி வந்து வளரலன்னா மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக தாங்க இருக்கும். இது வச்சு 2 வருஷமா ஆச்சு, செடி வளரவே இல்லைங்க. இது வந்து 5வது வருஷம் தான் வருமானம் வரும், காய்ப்பு வரும் அப்படின்னு சொன்னாங்க. அது ஓகே தான். ஆனால் செடியே வளரலாம், என்ன பண்ணுறது? ஒரு ஸ்டேஜில் வந்து இந்த செடி வளராமல் மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. கெமிக்கல் மருந்து அடித்து அடித்து இருந்துச்சு, ஓஞ்சு போயிட்டுங்க. ஒரு வியாதிக்கு ஒன்று அடித்தா திரும்பி அடுத்த வந்து வியாதி வந்துருங்க. இந்த மாதிரி நிறைய வந்து அடுத்தடுத்து மருந்துகள் அடிச்சுக்கிட்டே இருந்தது. இதனால் காசு தான் விரயமாச்சே தவிர செடி வளரல. அப்போ தான் இயற்கைக்கு மாற ஆரம்பித்தோம். இப்போ நம்ம தோட்டத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இயற்கை முறையில் தாங்க உரங்கள் கொடுத்துட்ருக்கோம். கடவுளின் அற்புத படைப்புன்னு சொல்லுவாங்க இந்த எருக்கஞ்செடி. சூப்பராக வேலை செய்யுதுங்க. இந்த மாதிரி எருக்கஞ்செடி வந்து பொடுசாக கட் பண்ணி இந்த மாதிரி ட்ரம்மில் வச்சுக்கோங்க. பொதுவாக 200 லிட்டர் ட்ரம்முக்கு 5 கிலோ எருக்கஞ்செடி போதுன்னுவாங்க. ஆனால் நாங்கள் நிறையவே கொடுப்போங்க. அப்போ ஒரு 15லேருந்து 20 கிலோ வரைக்கும் இந்த மாதிரி எருக்கஞ்செடி வந்து புதுசாக கட் பண்ணி ட்ரம்மு நிறையிற அளவுக்கு தண்ணி விட்டு மூடி வச்சுருக்கோம். ஒரு 10 நாளுக்கு இடையில கிண்டி கிண்டி விட்டுவோம். 10வது நாளில் இந்த மாதிரி சூப்பரான உரம் வந்து ரெடி ஆயிருங்க. இது நீங்கள் செடிகளுக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணுறதா இருந்தால் இது வடிகட்டி ஸ்ப்ரே பண்ணிக்கலாங்க. இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு டப்பாவில் வந்து மோந்து ஊற்றிக்கலாம். குறுகிய பயிராக இருந்தால் நீங்கள் சொட்டு நீர் வழியாகவே பாசனத்தில் இதை விட்டுடலாம். இது எல்லா செடிகளுக்கும் மரங்களுக்கும் பயன்படுத்தலாம். இந்த ஒரு டப்பா கணக்குனா இப்போ தான் வச்சுருக்கோம், எனக்கு ஒரு 2 மாதம் ஆச்சு 3 மாதம் ஆச்சுன்னா அந்த மரங்களுக்கு வந்து ஒரு டப்பா கொடுக்கலாங்க. நீங்கள் குறுகிய கால பயிராக இருந்தால் இதை ஸ்ப்ரே பண்ணி விடலாம். இல்லைன்னா சொட்டு நீரோடையே உங்களுக்கு கலந்து இதை கொடுத்துக்கலாம். முக்கியமாக இது தென்னைக்கு நல்லாவே வருதுங்க. தென்னைக்கு மட்டும் இல்லை, எல்லா செடிகளும் கொடுக்கலாம். நாங்கள் இப்போ இன்றைக்கி லெமன் செடிக்கு தாங்க இதை கொடுத்துட்ருக்கோம். ஒரு டப்பா ஊற்றி விட்டுருவோம். இதில் வந்து போரான் சத்து அதிகமாக இருக்குங்க. எல்லா இடத்துலையும் போரான் சத்து அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? போரான் சத்து வந்து நல்ல தலைச்சத்து வந்து அதிகரிக்குங்க. நல்லா வந்து தளர்வு விடும். இந்த மாதிரி துளிர் விட்டு நல்லா இருக்குங்க. இது மட்டும் இல்லைங்க, அந்த மண் வந்து நல்லா வளமாக்கும். 2வது வந்து பூக்கள் வந்து உதிராமல் இதை வந்து பாதுகாக்கும். காய்கள் வந்து அதிக அளவு காய்க்கிறது இதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். அதனால் இந்த எருக்கு கரைசல் வந்து ரொம்பவே நல்லா வேலை செய்யுதுங்க. உங்கள் செடிகளுக்கு நீங்களும் கொடுத்து பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து தளவு இருக்குன்னு. நாங்கள் காலி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு ஸ்டேஜில் இருக்கிற ஒரு செடி வந்து எந்த அளவுக்கு இப்போ துளிர் விட்டுருக்கு. இப்போ தான் மனசு கொஞ்சம் திருப்தியாக இருக்குது. இந்த காசை கொடுத்து இந்த கெமிக்கல் மருந்து வாங்கி ஓஞ்சு போயிட்டுங்க. கடையில் போய் ஒரு நோய்க்கு வந்திருக்கு அப்படின்னு ஒரு மருந்தை கேட்டால் ஒரு 4-5 வகை மருந்தை வந்து சேர்த்து தான் கொடுக்குறாங்க. ஒரு 4000 5000 இந்த மாதிரி பில் ஆயிடுது. இப்போ பிசனுக்கு ஒரு மருந்து அடித்தா அதுக்கடுத்து கருகல் நோய் வருது. கருகல் நோய்க்கு ஒரு மருந்து அடித்தா அதுக்கடுத்து வேர்ப்புழு வருது. இந்த மாதிரி மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்குங்க. இந்த எல்லா நோய்களையும் இயற்கையில் கண்ட்ரோல் பண்ணலாம். நீம் கரைசல், இந்த மாதிரி எருக்கு கரைசல், மீன் அமிலம், இந்த மூலியமாக இயற்கையில் கண்ட்ரோல் பண்ணலாம். இது கொஞ்சம் நாளைக்கு நல்லாவே கேட்குது. நம்ம என்னங்க காசு கொடுத்தா வாங்க போகிறோம்? எருக்கஞ்செடி வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்குங்க, ஈஸியாக கிடைக்கும். அதை வந்து பறிச்சுட்டு வந்து பொடுசாக கட் பண்ணி இந்த மாதிரி ட்ரம்மில் உரையும். கொஞ்சம் மெனக்கிடணுங்க, அவ்வளோதாங்க. காசை கொடுத்து வெளியில் வாங்கி அலைஞ்சு திரிஞ்சு ஒரு கடைக்கு போகிறத விட இது வந்து எவ்வளவோ பரவாயில்லைங்க. ஒரு அரை மணி நேரம் மெனக்கிடட்டா போதும், நம்மளுக்கு வந்து ஒரு சூப்பரான உரம் ரெடி. எல்லா நோய் தாக்குதலுக்கும் இயற்கையிலே மருந்து கிடைக்கிது. நீம் கரைசல் கொடுக்கலாம். மீன் அமிலம் நல்லாவே வேலை செய்யுது. இயற்கை கரைசலும் நல்லாவே வேலை செய்யும். கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக நம்ம தோட்டத்தில் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு தாங்க ரிசல்ட் எடுத்துகிட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம எப்பயுமே ரிசல்ட் எடுக்காமல் எந்த ஒரு விஷயத்த சொல்லவே மாட்டேன். இது ரிசல்ட் எடுத்துட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த இயற்கை கரைசல் நல்லாவே வேலை செய்யுது. அதுக்கடுத்து புழு தாக்குதலுக்கு நீம் வந்து நல்லாவே வேலை செய்யுதுங்க. அந்த நீம் கரைசல் கொடுத்தாவே அந்த புழுக்கள் எல்லாம் போயிடுது. அந்த நீம் ஆயில் கூட வெளியில் வாங்க தேவையில்லைங்க. வேப்ப இலை மட்டுமே போதும் நீம் கரைசல் ரெடி பண்ண. இதுக்கு அடுத்த வீடியோவில் நான் அதையும் சொல்கிறேன். இப்போ ஒன்று போல் தளைஞ்சிருக்கு பாருங்கள், ஒன்று போல் இளந்தளவாக இருக்குது. இதெல்லாம் இப்போ தளைஞ்சது தான். மழை பெஞ்சால் இன்னொன்று வந்து இது நல்லா வந்து ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆகும். அதே மாதிரி எக்காரணத்தை கொண்டும் தோட்டத்தில் வந்து கொளிஞ்சி அந்த எருக்கஞ்செடி இதெல்லாம் இருந்தால் அதை வந்து காலி பண்ணாதீங்க, அப்படியே விட்டுருங்க. நாங்கள் வந்து செடிக்கு பக்கத்தில் அந்த கொளிஞ்சியெல்லாம் இருந்தால் அதில் வந்து க்ளீன் பண்ண மாட்டோம், அப்படியே விட்டுருவோம். ஏன்னா அந்த கொளிஞ்சியும் வந்து நல்ல ஒரு இயற்கையான உரம். செடிகள் வந்து நல்லா வளர்கிறதுக்கும் அதுவும் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி ஒரு டப்பா ஊற்றி விட்டுருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரி தாங்க ஊற்றி விட்டுருக்கோம் பாருங்கள். செடி வந்து இது செகண்ட் டைம் கொடுக்குறோம். ஒன்று போல் தளைஞ்சிருக்கு பாருங்கள். இயற்கைக்கு மாறுவோம், வளமோடு வாழ்வோம். நன்றி, வணக்கம்.